ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரையும் பொட்டுக்கடலையும் வச்சு ரொம்ப டேஸ்டியாக 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சின்ன மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த மீல் மேக்கரை கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்து போல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறமா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு தடவை பச்சை தண்ணி ஊற்றி அலசினீங்கன்னா சூடெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சமாக சோம்பு, மிளகு, பட்டை, 2 கிராம்பு. பட்டை கிராம்பு வாடை பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட இன்னும் சில பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் மீல் மேக்கருக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/4 கப்புங்கிறது ரொம்பவே சரியான அளவாக இருக்குங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இந்த கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல மொறுமொறுப்பாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேணாங்க. ஏன்னா நமக்கு அந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியே வெளிவிட்டு வரும். 1 கப் மீல் மேக்கர் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1/4 கப் பொட்டுக்கடலை அளந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சரியான அளவாக இருக்கும். நான் இப்போ தண்ணியே சேர்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் போல் பசைஞ்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இதை நல்லா இந்த மாதிரி உருண்டையாவோ இல்லை கட்லெட் ஷேப்புக்கோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் ஷேப்புக்கு நான் உருட்டி வச்சிட்டேன். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்க எல்லோரும் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 உருண்டை போல் சேர்த்து உடனே கிளறிடாதீங்க. ஒரு 1/2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 நிமிஷத்துக்கு அப்புறமா பரட்டி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மட்டும் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வேகும். நீங்கள் உடனே ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால தான் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இது ஈவினிங் டைம் டீக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இந்த சைடு டீ வச்சுட்டு அந்த சைடு நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட டீ கொதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அனுயாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.